வணக்க மக்களே, இந்த வீடியோவில் லாஸ்ட் 3 இயர்ஸில் டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, அதோட ஃபியூச்சர் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்ப்பா வாங்க. வேர்ல்டில் வார் இஷ்யூ, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால் இந்தியா கவர்மெண்ட்டோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. 2017 டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா 80,000 கோடியாக இருந்தது. 2025 அது 1,80,000 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் 100% டபுள் ஆகிருக்கு. மேக் இன் இந்தியா, ஆத்மநிர்பர் பாரத், டிஃபென்ஸ் அக்விசிஷன் பாலிசி மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் லோக்கல் மேனுஃபேக்சரர் என்கரேஜ் பண்ணி இம்போர்ட் பண்ணுற டிஃபென்ஸ் ப்ராடக்ட்டை குறைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஸோ இதனால் இந்தியாவில் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் அதிகமாச்சு. இப்போ வரைக்கும் 600 ஸ்டார்ட் அப் கம்பெனி இன்க்ளூடிங் சம் பிக் கம்பெனிஸான டாடா குரூப்ஸ், எல்என்டி, பாரத் ஃபோர்ஸ், மகேந்திரா இவங்கெல்லாம் டிஃபென்ஸ் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் கம்பெனி அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற டிஃபென்ஸ் ப்ராடக்ட் லிஸ்ட்டு. 2023 இந்தியாவில் 7,000 டிஃபென்ஸ் ப்ராடக்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. இப்போ அது 13,900 ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மொத்த ப்ராடக்ட்டில் பிரைவேட் செக்டர்ஸோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 23.5%. இயர் ஆன் இயர் இந்த பிரைவேட் செக்டர்ஸோட ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸில் டிஃபென்ஸில் பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸோட ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 200% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த அளவுக்கு டிஃபென்ஸ் செக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிசி சப்போர்ட், எக்ஸ்போர்ட் ரைசிங், பிரைவேட் செக்டரோட பார்ட்டிசிபேஷன். இப்போ இந்த செக்டர்ஸோட ஃபியூச்சர் அவுட்லுக் என்னன்னு பார்ப்போம். இந்தியாவோட டிஃபென்ஸ் ஆனுவல் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 1.75 ட்ரில்லியனுக்கு ரீச் ஆயிருக்கு. இது 2029 3 ட்ரில்லியனுக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட டிஃபென்ஸ் 2030 $130 பில்லியன் 8% CAGR growthல டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜில் ப்ளூ கலர் கிராஃப் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட லாஸ்ட் இயர் ஆர்டர் புக்கு. இந்த ஆரஞ்சு கலர் கிராஃப் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கான ஆர்டர் புக்கு பைப்லைன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப டிஃபென்ஸ் செக்டர்ஸ் ஃபியூச்சரில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது.